அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டாபே கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா உணவு திருவிழா பார்ட் 2 தான். இன்றைக்கி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஸ்டாபே கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருவிழாக்குள்ளே போன உடனே நம்ம ஊர் பாரம்பரியம் ஃபீல் அப்படியே வந்துருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே நாட்டு உணவுகள், நாட்டு விதைகள், பாரம்பரிய பொருட்கள், ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் எல்லாமே சூப்பராக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. முதல்ல நெற்கதிர்களை கட் பண்ணி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போதே நம்ம பழைய கால விவசாய வாழ்க்கை எனக்கு வந்துச்சு. இப்போது நிறைய பேருக்கு ரைஸ் சாப்பிட்றோம், ஆனால் அது எப்படி வயலில் வளருது, எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயிகள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அந்த நெல் கதிர்களை நேரில் பார்க்கும்போது விவசாயத்தின் அருமை புரிஞ்சுது. பாருங்கள், அதுவும் வெரைட்டியாக நெற்கதிர்களை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ வெரைட்டி இருக்கான்றது நமக்கு தெரிஞ்சுது. எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்களேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய சைஸில் கிழங்குலாம் வச்சுருந்தாங்க. இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நெடுவல்லின்னு சொன்னாங்க. எவ்வளோ பெருசு சூப்பராக இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் கிழங்கு வெரைட்டிலே நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த களை வெட்டுறது, அப்புறம் அருவா, இதெல்லாமே அந்த காலத்தில் யூஸ் பண்ண எல்லா திங்ஸுமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாட்டு வண்டிலாம் இருந்துச்சுல அந்த காலத்தில், அதெல்லாமே செஞ்சு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது கூட பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த கிழங்கு பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்புறம் பெரிய சைஸில் பூசணிக்காய்லாம் இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து பொம்மலாச்சி பழம், சூப்பராக இருந்துச்சு அதுவும். அதுக்கப்புறம் குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அடுத்து கரும்பெல்லாமே வச்சுருந்தாங்க. அடுத்தது கரும்பு ஜூஸ் ஸ்டால் இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக கரும்பு ஜூஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேச்சுரல் டேஸ்ட் வேறு லெவல். இப்போது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத விட இப்படி நேச்சுரல் ட்ரிங்க்ஸ் குடித்தா பாடிக்கு ரொம்ப நல்லது. நம்ம கண் எதிர்க்கே போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டு வெங்காயம், பூண்டு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கூட டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டும் இருந்தாங்க. அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. குதிரைவாலி அதிரசம், கருப்பு கவுனி புட்டு, இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போது ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் இப்படி ஹெல்த்தி
ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்கொட்டு, மம்டி, அதிலே வெரைட்டிஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிக்கிறது எல்லாமே இருந்துச்சு. பழைய கால டூல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நம்ம முன்னோர்கள் எவ்வளோ சிம்பிளாக ஆனாலும் யூஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு புரிஞ்சுது. இப்போது மிஷின்ஸ் வந்தாலுமே அந்த பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு தனி அழகு தான். கத்தி, அருவா, தோசைக்கல் இது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எல்லாமே நிறைய இருந்துச்சு. அப்பளம் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அங்கே நிறைய ஊறுகாய் வெரைட்டிஸுமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நெல்லிக்காய் ஊறுகாய் ஸ்மெல்லு செம்மையாக இருந்துச்சு. ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பியூட்டி ஐட்டம்ஸு அது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டு விதைகள் எல்லாமே இருந்துச்சு. இதை பார்க்கும்போது நிறைய பேர் நமக்கு தெரியலை. அதுக்கப்புறம் சிகப்பு மக்காச்சோளம் அதெல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய நாட்டு விதைகள் நமக்கு பேர் தெரியல. பட் ஆனால் இவ்வளோ தூரம் இருக்கான்றதை அங்கே போன பிறகு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நிறைய கிழங்கு வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒன்றுமே பார்க்குறதுக்கு யூனிக்குவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பவுடர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. திருப்பி ஹெல்த் மிக்ஸ் பவுடர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் செக்கில் ஆட்டின இலுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே சேல்ஸ் பண்ணாங்க. நிறைய சிறுதானியங்கள் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செடி எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிஸ்பிளேக்குமே வச்சுருந்தாங்க. அதோட நேம்லாம் யூனிக்குவாக இருந்துச்சு. திருப்பி அகைன் சிறுதானிய பொருள் எல்லாமே இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டால்லையுமே டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு கேட்டேன். இது வந்து ஆடத்தோடான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிகப்பு பச்சை இலை கீரைன்னு சொன்னாங்க. அது எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நல்லா அப்புறம் நிறைய அரிசி வெரைட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதால நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட் இது எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிஸ்பிளேக்கும் இருந்துச்சு. பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா அகெயின் ஹெல்த் மிக்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸ்மெல் செம்மையாக இருந்துச்சு. இது வந்து ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லை, ஆர்கானிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வரகு அரிசி முறுக்குன்ட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திருப்பி அந்த ஸ்டால்லையுமே ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திணை, அதுக்கப்புறம் நிறைய அரிசிலாம் இருந்துச்சு. அப்புறம் வடகம் அந்த மாதிரி ஹெல்த்தி ஐட்டம்ஸு நிறைய பேர் நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோ இருக்குது பாருங்களேன். அடுத்து பார்த்திங்கன்னா கைவினை பொருட்கள் செக்ஷன் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்காய் ஓட்டில் செஞ்ச கப்ஸு, ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸு எல்லாமே யூனிக்குவாக இருந்துச்சு. மரத்தில் செஞ்ச மரக்கரண்டி எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது கப்ஸ். இந்த கப்பு யூனிக்குவாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். டீ குடிக்கிற கப்பு.
அப்புறம் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் அவல் இருந்துச்சு. என்னென்னு கேட்டதில் ரத்தசாலி அவல், மாப்பிள்ளை சம்பா அவல், காட்டு யானை அவல்னு ஒவ்வொன்றுக்கும் தனி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் நிறைய ஆயில்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இழுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அதெல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு புதுசாக பேர் சொன்னாங்க, அது மறந்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடுக்காய் எல்லாமே இருந்துச்சு. அடுத்தது அதிரசம், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இவங்களுமே ஊருக்காலமே சேல்ஸ் பண்ணிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிகப்பு சக்கரவள்ளி கிழங்கு அதுவுமே இருந்துச்சு. ஃபுல்லாகவே ரெட் அண்ட் கலராக இருந்துச்சு. கட் பண்ணி காமிச்சாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி ப்ரௌனி கூட இருந்துச்சு. ட்ரெடிஷ்னல் ஐட்டமாக மாடர்ன் ஸ்டைலில் மாற்றியிருந்தாங்க. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹெல்த்தி பியூட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் எண்ணெய்லாம் செக்கில் ஆட்டந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு விதைகள் செக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பழைய காலத்தில் சீட்ஸை பாதுகாத்து வச்சுருந்தாங்க. தெரிஞ்சதும் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இது சீட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே லெமன் கிராஸ் செடி இருந்துச்சு. அது சேல்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த லெமன் கிராஸ் செடியை. வெரைட்டியாக வந்து அரிசிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேம்பூவில் செஞ்ச நாப்கின்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து பேம்பூவில் செஞ்ச நிறைய திங்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேம்பூ டூத் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேம்பூ டங் கிளீனர், அது எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இக்கோ ஃப்ரெண்ட்லி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பிளாஸ்டிக் யூஸ் குறைக்க இப்படிப்பட்ட நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஆர்கானிக் லிப் பாம் எல்லாமே இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய தைலம் இது எல்லாமே இருந்துச்சு. தைலம் வெரைட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சளி மிளகு மிட்டாய் மாத்திரைன்னு சொன்னாங்க. அது எல்லாமே இருந்துச்சு. இங்கேயுமே ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு அந்த மாதிரி நிறைய வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரவெல்லாம் கூட சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபெஸ்டிவலில் ஒரு ஃபன் கேம் கூட இருந்துச்சு. இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் 75 kg கல். இதுதான் கல் தூக்குற சேலஞ்சு. நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் ஒரு தம்பி மட்டும் மாசாக தூக்கிட்டான். அந்த மொமெண்ட் செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. இதை தூக்கி 3 சுற்று சுற்றணும்னு சொன்னாங்க. அது என்னன்ட்டு எதுக்காக அதுன்ட்டு கரெக்டாக தெரியலை. அப்புறம் இதுதான் வந்து பானை செய்கிற இன்ஸ்ட்ருமெண்ட், நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக அகல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் ஹெல்த்தி ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கார வடை. அடுத்து பார்த்திங்கன்னா சிகப்பு வள்ளிக்கிழங்கு தோப்பம். இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நூடுல்ஸ் கூட சேல்ஸ் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃப்ளவர்ஸ், வெஜிடேபிள்ஸ் இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாமே நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது பனை வெல்லம் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய கிழங்கு ஐட்டம்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் மஞ்சள்னு சொன்னாங்க. அது வந்து புட்டு காமிச்சதாங்க. அது வந்து ஸ்மெல் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஒரிஜினல் லெமன் மாதிரியே இருந்துச்சு. இங்கேயுமே நிறைய டிஃப்ரெண்ட்டாக அரிசி எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹெல்த் பவுடர் அது எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற மாதிரி டாய்ஸு அந்த மாதிரி எல்லாமே மரத்தில் செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது மொபைல் கேம் காலத்தில் கூட இப்படி செஞ்சு சேல்ஸ் பண்ணதை பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற பசில்ஸ் வச்சு விளையாடுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸில் இருக்கிற அந்த டாய்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மியூசிக் அந்த அது எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டி பால்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அடுத்து அகைன் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் ஐட்டம்ஸு அது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பியூட்டி ஐட்டம்ஸ் இது எல்லாமே இருந்துச்சு. இந்த முழு ஃபெஸ்டிவல் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணியது என்னென்னா நம்ம பாரம்பரியமும் இன்னும் உயிரோட இருக்குது என்று தான் நல்லாவே ரொம்ப புரிஞ்சுது. ஃபாஸ்ட் ஃபுட் மட்டும் இல்லாமல் ஹெல்த்தி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டும் இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிக்கணும். இந்த மாதிரி நிறைய பியூட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஸ்டார் பை கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நிறைய செக்கில் ஆட்டின எண்ணெய்லாம் சேல்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய வெரைட்டி டிஷ்ஷஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணாங்க. கேம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பார்ட் 1 வீடியோவை பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் மேஜிக் கேம் இருக்குது. பை. சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்.